ஒரே நிமிஷம் இந்த லிங்க்டின் ஸ்கேமை பார்க்கலாமா? டெலாய்ட் இஸ் ஹைரிங்னு ஒரு போஸ்ட். இப்போதான் விஷயமே, லைக் அண்ட் கமெண்ட் இன்ட்ரெஸ்டட் ஸோ தட் யூ கேன் ரீச் ஜாப் சீக்கர்ஸ். இது இல்லாமல் இமெயில்னு கமெண்ட் பண்ணால் அசைன்மெண்ட் லிங்க் அனுப்புகிறாங்களாமா. அடிஷ்னலி அப்ளை லிங்க்னு வேற ஒன்று கொடுத்துருக்காரு. இது ஏன் சுத்தமான ஸ்கேம்னு தெளிவாக சொல்கிறேன், லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிரச்சனை என்னன்னா, நம்ம கிராஜுவேட்ஸ் நம்மளே இது ஸ்கேம்னு தெரியாமல் அங்கே இன்ட்ரெஸ்டட் இமெயில்னு கமெண்ட் பண்ணுறத பார்க்க கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அது ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி போஸ்ட் எல்லாமே டே டு டே பேசிஸில் நிறையா அப்லோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதுக்கு ரெண்டே ரீசன் தான். ஃபர்ஸ்ட் ஒன், அவங்க போடுற போஸ்ட் எல்லாம் நிறைய பேர் பார்க்கணும், வியூஸ் கவுண்ட் அதிகமாகணும். அதுக்காக தான் நம்மளை கமெண்ட் பண்ண சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், நம்ம கொடுக்குற இமெயில் ஐடிஸ்ல இருந்து யூஸ் பண்ணி ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறாங்க. அந்த டேட்டா கலெக்ஷனை அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிக்கு வித்துடலாம். ஸோ தட் நம்மளுக்கு அன்வான்ட் இமெயில்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். இவங்க எக்ஸ்ட்ராவா இன்னொரு ஸ்டெப் போயிட்டு நம்ம கமெண்ட்டுக்கு கீழேயே சம்மந்தமே இல்லாமல் வேற ஒரு ஜாபை கொடுத்து இதுக்கு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் டோட்டலி அன்ப்ரொஃபஷனல். இது இன்னும் முடியல. இது வரைக்கும் இவனுங்க பண்ண கோல்மான்லாம் பத்தாதுன்னு அப்ளை லிங்க்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. சரி, அதை கிளிக் பண்ணா எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அது ஒரு அஃபிலியேட் நெட்வொர்க் லிங்க். இது கிளிக் பண்ண வேற அட்வர்டைஸ்மெண்ட் வெப்சைட்ஸ்க்கு போயிட்டே இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் நம்ம போக வேண்டிய வெப்சைட்டுக்கு போகாது. ஸோ இந்த மாதிரி போஸ்ட் எல்லாமே ஃபேக்கான ஜாப் போஸ்ட். இது ஃபேக்குன்னு தெரிஞ்சு இக்னோர் மட்டும் பண்ணிட்டு போகாம ரிப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்மள மாதிரி மற்றவங்க அஃபெக்ட் பண்ணாம பார்த்துக்க முடியும்.